சார், தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது எப்படி? தன்னம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்தில் எதை வேணால் சாதிக்க முடியும். தன் மேலே நம்பிக்கை இல்லாத ஒருவரால் சின்ன விஷயங்களை கூட செய்ய முடியாது. அதனால் என்ன படிச்சிருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், உங்களுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ண இருந்தாலும், எவ்வளவு வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலும், தன்னம்பிக்கைங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க முடியும். பட் இங்கே நிறைய பேருக்கு தான் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருக்குது. ஸோ அதுதான், எவ்வளவு இருந்தாலும் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், பட் என்னால் அதில் சக்ஸஸ் ஆக முடியலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, வெல். ஸோ அப்போது தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல தன்னம்பிக்கைனா என்ன, தன்னம்பிக்கையோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். இப்போது தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று, உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை கேள்விக்குள்ள ஆக்கக்கூடிய விஷயங்கள், நெகட்டிவ் தாட். இந்த நெகட்டிவ் தாட்டு இல்லை எண்ணங்கள் என்னெல்லாம் இருக்குது, உங்களை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கும் பொழுதோ, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்து பயப்படாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஏற்படும். ரெண்டாவது, எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் பாசிட்டிவ் வே. ஸோ உங்ககிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, உங்கள் மேலே உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய விஷயங்களை சாதிச்சாதான் நான் சக்ஸஸ் கொண்டாடணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 0லேருந்து 100 போகிறத விட 0லேருந்து முதல்ல 10 ட்ரை பண்ணுங்க, 10லேருந்து 20, 20லேருந்து 30. அப்படி மற்றவங்க 100 விஷயங்கள் பண்ணுறது, நீங்கள் 4 விஷயம் பண்ணீங்களா, அதை சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்க முடியும். அடுத்தது, டெவலப்டு நியூ ஸ்கில்ஸஸ். புதுசாக திறனை வளர்த்துக்கோங்க. இன்றைக்கி டெக்னாலஜி அப்டேட் ஆகிருக்கு. நம்ம 2024 இருக்கோம். உலகம் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப வேகமாக இருக்குது. அந்த வேகத்தில் நம்மளும் ஓடணும் அப்படின்னா புதுசான ஸ்கில்ஸஸ், டெக்னிக்ஸஸை, நம்மளோட நாலேஜஸை நம்ம வளர்த்துக்கணும். இதெல்லாம் வளர்த்துக்கிட்டா கூட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்பெண்ட் டைம் வித் பாசிட்டிவ் பீப்புள். ஸோ நல்ல மனிதர்கள், இவங்கக்கிட்ட பேசினா எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது, இவங்கக்கிட்ட பேசினா எனக்கு ஒரு உத்வேகம் இருக்குது, இவங்கக்கிட்ட பேசினா என்னால் முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது, அப்படிங்கிற நபர்களோட பழகுங்க. செட் கோல்ஸ் அண்ட் டேக் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. சிறுசோ பெருசோ உங்களுக்கான இலக்கை நிர்ணயிங்க. இன்னைக்கான இலக்காக இருக்கலாம், ஒரு வாரத்துக்கான இலக்காக இருக்கலாம். அந்த இலக்கை முடிச்சிங்கனாலே தட் வில் கிவ் அஸ் அ பாசிட்டிவிட்டி. உங்களுக்கு அந்த விஷயங்கள் கொடுக்கும். அதுவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கோலை செட் பண்ணிவிட்டு படுத்து தூங்குனீங்கன்னா எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது. டேக் ஆக்ஷன். அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுங்க. தட் வில் லீட் யூ தி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை முதல்ல பார்த்துக்கோங்க. தட் மீன்ஸ் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஸோ நல்ல விஷயங்களை யோசிங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுனால தட் வில் லீட் யூ. அதுவே உங்களை வழி நடத்தும். பில்ட் யுவர் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல மனிதர்கள், நல்ல நாலேஜபிளான பர்சன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸு. ஸோ உங்களோட கான்டாக்ட் அண்டு கம்யூனிகேஷன்ஸை நீங்கள் டெவலப் இன்னும் அதிகப்படுத்தினா மட்டும்தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நல்ல ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ் வெல். நல்லா ட்ரெஸ் பண்ணீங்க, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தீங்கனாலே தட் வில் கிவ் அ பாசிட்டிவ் லுக். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் மற்றவங்க மத்தியில். அடுத்தது, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். ஸோ உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறது, நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களோட ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். உங்களை மற்றவங்களோட எக்காரணத்தை கொண்டும் கம்பேரே பண்ணிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இந்த வேலையை ஆரம்பிக்கிறீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ ஆரம்பித்தவங்களோட நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் வரும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரவே வராது. அண்ட் ஒன் மோர் திங், அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ், கோ பியாண்ட் தெம்னு சொல்லுவாங்க.
சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்கள் தவறுகள் இருக்குது அப்படின்னா அந்த தவறை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது தன்னம்பிக்கை, தன் மேலே நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி உலகத்தில் எந்த விஷயங்களையும் உங்களால் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். இது வேலைக்கு மட்டும் இல்லை, லைஃபுக்கும் உங்களுக்கு பொருந்தும். ஸோ தட் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். மேற்கொண்டு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நான் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணேன் பட் என்னால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வரல, என் மேலே எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு குறுகிய காலத்தில் எப்படி உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறது, அந்த ஒரு கன்சிஸ்டன்சியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத we will support you through the counseling. உங்களில் நிறைய பேருக்கு மனநலன் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்கள் சார் இங்கே நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷினோட சந்திக்கலாம். அந்த கொஷின் நீங்கள் கேட்கணும்னு நினச்ச பல நாளாக யோசிச்சுட்டு இருந்த கேள்வியாக கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷினுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருங்க.